வணக்கம். யோசிச்சு பாருங்க. ஒரு சூப்பரான பில்டிங் கட்டணும்னா அதுக்கு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு வரைபடம் எவ்வளோ முக்கியம். அதே மாதிரி தான் நம்பகமான மருத்துவ அறிவை உருவாக்க நர்சிங் ஆராய்ச்சி செயல்முறை ரொம்ப ரொம்ப அவசியம். வாங்க, நோயாளிகளோட கவனிப்பை மேம்படுத்துற அந்த ப்ளூ பிரிண்ட்டை நாம எப்படி உருவாக்குறோம்னு பார்க்கலாம். இந்த ஒரு வரி இதுல எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? நாம ஏன் இப்படி ஒரு முறையான செயல்முறைய பின்பற்றணும்? சிம்பிள். ஏன்னா நோயாளிகளோட நலன் நாம பயன்படுத்துற ஒவ்வொரு சிகிச்சை முறையோட நம்பகத்தன்மையும் சார்ந்திருக்கு. வெறும் அனுமானங்களை விட ஆதாரங்கள் எப்போதுமே வலிமையானவை இல்லையா? சரி, சிறந்த கவனிப்புக்கான இந்த வரைபடத்தை உருவாக்குற நம்ம பயணத்தோட வழிகாட்டி இதோ. நாம ஒரு 5 கட்டங்களா இத பார்க்க போறோம். ஒரு சின்ன ஐடியா எப்படி உருவாகி அது உலகத்துக்கே பயன்படுற ஒரு பெரிய கண்டுபிடிப்பா மாறுதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாமா? பல வருஷங்களா மருத்துவ நடைமுறைகள் எல்லாம் பாரம்பரியத்தையும் அனுபவத்தையும் நம்பித்தான் இருந்துச்சு. ஆனா அது மட்டுமே போதுமா? கண்டிப்பா இல்ல. ஆராய்ச்சி நமக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கான கண்ட்ரோல்ட், அதாவது ஒரு முறையான வழியை காட்டுது. இதனால சிகிச்சை முறைகள் எல்லாம் வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில இல்லாம நிரூபிக்கப்பட்ட செயல்திறன் அடிப்படையில இருக்கிறத நாம உறுதி செய்ய முடியுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த நர்சிங் ஆராய்ச்சிங்கிறது ஆதார அடிப்படையிலான நர்சிங் நடைமுறைக்கு ஒரு அடித்தளம் மாதிரி. இது ஒரு கேள்விக்கு அறிவியல் பூர்வமா பதில் தேடுற ஒரு பயணம். அந்த அறிவியல் பூர்வமான பயணத்தோட முதல் படி எது தெரியுமா? அதுதான் இந்த கருத்தியல் கட்டம். ஒரு முழு ஆய்வோட விதையும் இங்கதான் விதைக்கப்படுது. சொல்லப்போனா இது சிந்தனை, கோட்பாடு, அப்புறம் வரையறைன்னு எல்லாத்தையும் உள்ளடக்குன ஒரு ஸ்டேஜ். எல்லாமே ஒரு கேள்வியில தான் தொடங்குது. ஒரு பெரிய டாபிக் எடுத்து அது ஒரு சின்ன சோதிக்கக்கூடிய கேள்வியா மாத்துறோம். அப்புறம் சரி, இந்த விஷயத்துல ஏற்கனவே என்னவெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தேடுறோம். அதிலிருந்து ஒரு கட்டமைப்பையும் ஒரு கருதுகோளையும் உருவாக்கி கடைசியா ஆய்வுக்கு தேவையான மாறிகளை வரையறுக்கிறோம். இங்கதான் இந்த கருத்தியல் கட்டமைப்பு வருது. இது ரொம்ப முக்கியம். ஒரு வீடு கட்ட ப்ளூ பிரிண்ட் எப்படி வழிகாட்டுமோ அதே மாதிரி ஒரு ஆராய்ச்சி அதோட பாதையை விட்டு விலகாம இருக்க இந்த கட்டமைப்பு உதவுது. இதுதான் நம்ம ஆய்வோட உண்மையான வழிகாட்டி. ஓகே, ஐடியா ரெடி. அடுத்து என்ன? அது எப்படி செயல்படுத்த போறோம்னு பிளான் பண்ண வேண்டாமா? அதுதான் இந்த 2வது கட்டம், வடிவமைப்பு மற்றும் திட்டமிடல். இங்கேதான் ஒரு ஆய்வாளர் ஆய்வு நிஜமா எப்படி நடக்க போகுதுங்கிற எல்லா முக்கிய முடிவுகளையும் எடுக்கிறாரு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரிசர்ச்க்கு எந்த டிசைன் சரியா இருக்கும், யார ஆய்வு செய்ய போறோம், அவங்க கிட்ட இருந்து எப்படி டேட்டாவை வாங்க போறோம்னு எல்லாத்தையும் முடிவு பண்றோம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா ஆய்வில் பங்கேற்கிறவங்களோட உரிமைகளை பாதுகாப்பதை உறுதி செய்றோம். கடைசியா ஒரு சின்ன பைலட் ஸ்டடி பண்ணி நம்ம பிளானை செக் பண்ணி பார்க்கறோம். அப்போ இந்த கருதுகோள், அதாவது ஹைபோதெசிஸ்னா என்னன்னு குழப்பமா இருக்கா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன கணிப்பு தான். உதாரணத்துக்கு, இந்த புது பேண்டேஜ் போட்டா பழைய பேண்டேஜை விட சீக்கிரமா காய மாறிடும் அப்படின்னு நம்ம ஒரு யூகம் பண்றோம் இல்லையா? அதுதான் நம்ம முழு ஆய்வும் இந்த யூகத்தை சோதிச்சு பார்க்கறது தான். இப்போ நாம ஆக்ஷன்ல இறங்க போறோம். இதுதான் அனுபவியல் கட்டம். பேப்பர்ல இருந்த பிளான் எல்லாம் இப்போ நிஜமா நடக்க போகுது. இங்கதான் நாம திட்டமிட்டதை செயல்படுத்தி உண்மையான டேட்டாவை சேகரிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த கட்டத்துல 2 முக்கியமான வேலை தான். ஒன்னு, நாம பிளான் பண்ண மாதிரி தகவல்களை கரெக்டா சேகரிக்கிறது. 2வது, அப்படி சேகரிச்ச தகவல்களை அடுத்த கட்டமான அனாலிசிஸ்க்கு ரெடி பண்றது. அதாவது டேட்டாவை சுத்தம் செஞ்சு கோட் பண்ணி ஒழுங்கா அடுக்கி வைக்கிறது. டேட்டாவை 2 விதமா சேகரிக்கலாம். ஒன்னு, நம்பர்ஸ் வச்சு அளக்கிறது. இதுக்கு பேரு அளவறி ஆராய்ச்சி. இன்னொன்னு, அவங்களோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு பேரு பண்பறி ஆராய்ச்சி. நாம இப்போ பாக்குறது அந்த நம்பர்ஸ வச்சு பண்ற கட்டமைக்கப்பட்ட அளவறி ஆராய்ச்சி செயல்முறைய பத்தி தான். சரி, இப்ப நம்ம கையில நிறைய டேட்டா இருக்கு. ஆனா வெறும் நம்பர்ஸா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் இல்லையா? இந்த 4வது கட்டத்துல தான் நம்ம சேகரிச்ச அந்த மூலத்தரவுகளை, அதாவது ரா டேட்டாவை அர்த்தமுள்ள கண்டுபிடிப்புகளா மாத்த போறோம். டேட்டா அனாலிசிஸ்னா நாம சேகரிச்ச நம்பர்ஸ்க்கும் தகவல்களுக்கும் அர்த்தம் கொடுக்கற ஒரு ப்ராசஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிற டூலை பயன்படுத்தி அந்த நம்பர் குவியலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பேட்டர்ன்ஸ், கனெக்ஷன்ஸ், அதாவது உண்மைகளை நம்ம வெளியே கொண்டு வரோம். இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதுதான் அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். ஒரு உண்மையான நர்சிங் ஆய்வுல நோயாளிகள் கிட்ட இருந்து வாங்கின வெறும் நம்பர்ஸ எப்படி அவங்களோட குணாதிசயங்களை ஒப்பிடுற ஒரு தெளிவான அர்த்தமுள்ள டேபிளா மாத்திருக்கோம் பாருங்க. இதுதான் நம்பர்ஸ இன்சைட்ஸா மாத்துறது. அனாலிசிஸ் முடிஞ்சதும் அடுத்து இன்டர்பிரிட்டேஷன், அதாவது நம்ம கண்டுபிடிப்புகள் தனியா நிக்காம ஏற்கனவே இருக்கிற அறிவோட எப்படி பொருந்துதுன்னு பாக்குறது. நம்ம ரிசர்ச்சோட பெரிய பிக்சர் இங்கதான் நமக்கு கிடைக்கும்.
இப்போ நாம நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஒருவேளை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா மட்டும் போதுமா, அத 4 பேருக்கு சொல்ல வேண்டாமா? ஒரு ஆய்வு எப்ப முழுமையடையுது தெரியுமா? அதோட கண்டுபிடிப்புகள் லேப்ல இருந்து வெளியே வந்து நிஜமா நோயாளிகளுக்கு பயன்படும் போதுதான். அதுதான் அதோட அல்டிமேட் கோல். இந்த கண்டுபிடிப்புகள் பல வழிகள்ல நர்சிங் சமூகத்தை போய் சேருது. ஆராய்ச்சி அறிக்கைகள் மூலமா, பெரிய பெரிய ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்றது மூலமா, மாநாடுகள்ல பேசுறது மூலமா. அது மட்டும் இல்லாம நர்சிங் பாடத்திட்டத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. ஆக ஒரு சின்ன கேள்வியா ஆரம்பிச்சு இந்த 5 கட்டங்களையும் தாண்டி அது ஒரு ஆதாரபூர்வமான நடைமுறையா மாறுது. இதுதான் நோயாளிகளோட கவனிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான உண்மையான ப்ளூ பிரிண்ட். சரி, இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. டெக்னாலஜி இவ்ளோ வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல நாளைக்கு வரப்போற சவால்களை சந்திக்க இந்த ஆராய்ச்சி ப்ளூ பிரிண்ட் எப்படி மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.